So hello friends, welcome to the channel. இனி நம்ம சேனல்ல Moto G86 Power. இனி Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வைப்ரன்ட் கலர்ஸ் ஒரே ஒரு வேரியன்ட் தான் 120GB வேரியன்ட் 18000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் 18000க்கு இந்த G86 பவர்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, வேற இந்த போன் என்ன அட்மாஸ்பியர்ல உருவாக்கி இருக்காங்க, இத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். ஒர்த்லையா டீடைலா பேசி இந்த வீடியோல நம்ம கிளியரிஃபை பண்ணுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த Moto G86 பவர் இதுதான் அதோட பாக்ஸ். ஒரு நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்செர்ட்க்குள்ள யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 33 வாட் சார்ஜர் டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான் இந்த Moto G86 பவர். இந்த மொபைல் பொறுத்தளவு ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 120GB இன்டர்னலோட உங்களுக்கு ஒரு 18000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடு உங்களுக்கு ஒரு பிரீமியமான வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்பயும் மோட்டோ எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல மோட்டோ லோகோ பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 3 மேனுவல் கேமரா கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு பிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இங்க ரெண்டு சென்சார் தான். இன்னொன்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பம்போட ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல ஹைல ஹோல்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். பட் ஆனா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது 198 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.7 mm அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி எப்பயும் போல மோட்டோ டிசைன் எப்படி இருக்குமோ, மோட்டோ எப்படி வீகா லெதர் டச் ஃபினிஷ் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த போன் அதே கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல POLED டிஸ்பிளே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு, 4500 nits பிரைட்டரான வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா இருக்கு, பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. அண்ட் இங்க HDR10+ இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேனல் நமக்கு ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க மோட்டோ தரப்புல இருந்தே சொல்லிக்கலாம். அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 198 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 2 years கோஎஸ் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு, மெமரி கார்டு 1 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், டவுலி ஆட்டம்ஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அந்த ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கு, அந்த Things ப்ரொடக்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த மொபைலை இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி வாங்கும்போது 6720 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்குள்ளே சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் இருக்குது. ஒரு சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரீமியம் சென்சார், ஒரு சோனி சென்சார் LYT 600 சீரிஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 50 MP OIS சப்போர்ட்டோட. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 32 MP ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 1080 30 and 60 frames seconds வித் EAI சப்போர்ட்டோட ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4K எடுக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட், கலரோட ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. டீடைலிங் அருமையா இருக்கு. அண்ட் பிரீமியம் சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ், டே லைட், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டீடைலிங் எல்லாமே அக்யூரேட்டா இருக்குது. அதை தவிர்த்து இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நல்லா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இங்க அடுத்து உங்களுக்கு செகண்டரி சென்சார் டெப்த் அண்ட் ஏஐ இல்லாம உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட் வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. 8 MP வந்ததுனால இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலுக்கு. ஓவரால் நல்ல ஒரு கேமரா ரிசல்ட் அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட். சோ இந்த வட்டம் இந்த Moto G86 பவர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இங்க MediaTek Dimensity-ல 7400 ஒரு 4 Marketech 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த போன்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இந்த போன்ல கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த ப்ராசஸர் அண்ட் இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மோட்டோ இங்க நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கேமிங் மோட் டெடிகேட்டரா இருக்கு. அதனால நம்மளால ஒரு சில கேம்ஸ் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இங்க எல்லா கேம்ஸுமே மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தரணும் இந்த சிப்செட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சோ
அது தவிர்த்து இந்த டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி, ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நல்லா கன்வே பண்ற மாதிரி இங்க மோட்டோ இந்த சிப்செட்டை நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ சிப்செட் எந்த ஒரு குறையும் இல்லாம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான எஸ்ஓசியோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G86 ஒரு 3 வைப்ரரா கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் உங்களுக்கு 18,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த போன் இந்த 18,000க்கு ஒர்த்லையான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் எதுக்கு காம்படிட்டரா இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த ரெட்மி நோட் 14 சொல்லிட்டு இனி பிளிப்கார்ட்ல ஒரு நேத்து தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலும் நம்ம சேனல்ல வீடியோ வரப்போகுது. ஸோ அதுக்கு காம்படிட்டரா தான் இந்த மோட்டோ G86 பவர் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒரே எஸ்ஓசி தான், ஒரே கேமரா சென்சார் தான், அண்ட் டிஸ்பிளேவும் ஒரே மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க. பிராண்ட் மட்டும் தான் டிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைசிங் பார்க்கும்போது அது 15,000க்கும் இது ஒரு 18,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சில ஆட்ஸ் இருந்தாலும் இல்ல, நோ ஆட்ஸ் நோ ப்ளோவர்ஸோட ஒரு ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மோட்டோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர்த்து அந்த போன் பெஸ்டா இந்த போன் பெஸ்டா அது கடைசியா பார்ப்போம். இந்த மோட்டோ G86 பவர் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கு. இல்ல நெகட்டிவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தளவு நான் நெகட்டிவ் சொல்ல விரும்பல. ஏன்னா கொடுக்குற காசுக்கு நம்ம எந்த ஒரு ஃபீல்டு எடுத்து பார்த்தாலுமே இங்க நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக இந்த G86 எடுக்கலாமா, இந்த ரெட்மி நோட் 14 SE எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் உங்களோட யூஏ பொறுத்து தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு ஹைப்பர் வாய்ஸ் பிடிக்கும்னா தாராளமா நீங்க அதை எடுத்துட்டு போயிருங்க. இல்ல எனக்கு ஸ்டாக் ஹண்ட்ரட் வேணும், எந்த ஒரு ஆட்ஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோட்டோ எடுத்துட்டு போயிருங்க. ஸோ ரெண்டுமே ஒரு பெஸ்டான போன். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட்மி சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் காசு கூட போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா மோட்டோ எடுத்துட்டு போயிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G86 பவர் நிஜமாவே கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் இந்த போன் சூப்பரான அஃபோர்டபுள் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க மோட்டோ அண்ட் ஹையர் எம்ஏஹெச் பேட்டரியோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.